ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகா ஷோபன் வ்ளாக்ஸில் தக்காளி ரசம் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நைட் அந்த ரெசிபி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன். பழமாக இருக்க தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் தேவையான அளவுக்கு. ஸோ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு எடுத்திருக்கேன். பூண்டு பல் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். 2 வரமிளகா தான் எடுத்திருக்கேன். அண்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 2 ரொம்ப முக்கியம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் புளி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அந்த மசாலாவெலாம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். தக்காளி பழத்தை தனியாக பியூரி பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சமாக இந்த வரமிளகாய் போட்டு அரைச்ச விழுதை முதல்ல போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. அதிலே போயிடும். ஸோ 2 மினிட்ஸில் அது போயிட்ட பிறகு அடுத்து நம்ம அந்த தக்காளி பியூரியை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த தக்காளியை நல்லா தண்ணி விடாமல், எதுலேயுமே தண்ணி சேர்க்கவே இல்லை, அதுலேயே இருக்க அந்த தக்காளியில் இருக்க தண்ணி சாறுலேயே தான் அரைச்சிருக்கோம். அதனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலேயே வாசம் பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ட்ரையாக கொதித்து வருது பாருங்கள். இந்த டைமில் மஞ்சத்தூள் முதல்ல காமிக்கலாம். அதனால் மஞ்சத்தூள் முக்கியமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த தக்காளியோட விழுது இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா அதுவே திரும்பியும் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா, தக்காளி நம்ம பச்சையாக தானே அரைச்சிருக்கோம். ஸோ இது நல்லா இருக்கணும். நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது போல் நல்லா சுற்றி பாருங்கள். நல்லா முட்டை வருது பாருங்கள். ஸோ இது போல் வந்தாலே நமக்கு நல்லா கொதி வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிட்டோம். ஆட் பண்ணிட்ட பிறகு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சாலே போதுங்க. ரசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரசமாக இருந்தாலும் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 கொதி விட்டாலே ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே ஒரு கொதி தான் விடுவாங்க. ஆனால் தக்காளி ரசம் சென்ஸ் நீங்கள் 2 கொதி விட்டுக்கோங்க. அண்ட் தேவையான அளவுக்கு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த அரைச்ச விழுதெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கலந்து தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கொதி வரும்போது கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம தக்காளி ரசம் ரெடி ஆகிடும். ஸோ இதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.